ஹே காய்ஸ், வெல்கம் டு டே ஆஃப் மது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நாம் பாவக்காய் அண்ட் கோவக்காயோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாவக்காய் வச்சு நான் தொக்கு பண்ண போகிறேன், கோவக்காயை வச்சு பொரியல் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டொமேட்டோஸை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி குட்டீஸ் 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டதுனால அப்படியே ரிலாக்ஸ்டாக நான் பாட்டுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சமைச்சிட்ருக்கேன். இல்லாட்டி வீடே 2 ஆகிடும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக. இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட் இதில் பாவக்காய் தான். அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு பேனில் நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பாவக்காயை உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த பாவக்காய் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாவக்காய் நல்லா சுருள வதங்கிட்டே இருக்கட்டும். அந்த பொன்னிறம் மாற ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கட்டும். அதை சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் இன்னொரு பேனில் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இந்த தொக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் நீங்கள் ஜெனரஸாக கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். பிகாஸ் தொக்குனா கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் தானே நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு அதில் கடுகு பருப்பு போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் கூடவே வெந்தயம் போட போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன். வெந்தயம் நல்லா செவக்கணும். லைக் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வெந்தயமும் செவந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கின ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச தக்காளியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கும். அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சைட் பை பாவக்காவையும் நான் வதக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பெருங்காயம் நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 1/8 டீஸ்பூன் ஆஃப் பெருங்காய பவுடர் போட்டுட்டு கூடவே உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் உப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக அதுவும் சைட் பை வதங்கின பாவக்காவை எடுத்து இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மிக்சருக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா அது கூட ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் எவ்வளோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒரு மாதிரி திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் வாட்டரியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, ஒரு 2 to 3 minutes. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டிட்டு அதையும் அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு மாதிரி அறுசுவையில் 5 சுவையும் இதில் வந்துடும் ஆக்சுவலி. அதனால வெல்லமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம பாவக்காய் தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதை சைட் பை வச்சுக்கலாம். இப்போ கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அது சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அதே பேன்லேயே நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரத்தோடு போட்டதுனால தெரிச்சிச்சு, சாரி. அது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன்.
கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் வதங்கி வந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது கரையாது ஆக்சுவலி. ஸோ தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. பாவக்காய் தொக்கு தான் இன்றைக்கி செம்ம ஹைலைட்டு. பாவக்காய் தொக்கு, கோவக்காய் பொரியல், சூடாக ரைஸு. ஆஹா, எனக்கு இப்போவே டெம்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டுட்டேன், பட் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு திரும்ப டெம்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் போய் உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக சமைச்சு சாப்பிடுங்க. பார்சல் இப்போ தான் வந்தது. டிசம்பர் மந்த்து எண்டு 28th அவங்க பர்த்டே. அதனால் 1 by 1 ஆர்டர் பண்ண பார்சல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. பர்த்டேனாலே நம்மளுக்கே சின்ன வயசுலேருந்து அப்படி தானே இருக்கும். அதனால் இன்னும் அவங்க இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்காங்க. எப்படி ட்ரெஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பட் காட்டலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஹே, ஜம்ப் ஷூட் மாடல் நல்லா இருக்குது. நிஜமாவே கிளாத் நல்லா இருக்குது, டெக்ஸ்சர் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. கொஞ்சம் குத்துனா கூட போடவே மாட்டாங்க. கண்டிப்பாக பிடிக்கும். 2 பேருக்கும் ஒரே மாதிரியே வாங்கியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் இருக்குது அவங்களுக்கு. ஹெட்பேண்டு, கொஞ்சம் கிளிப்ஸு, வேறு பேங்கிள்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேறு எது இப்போ முன்னாடி வந்திருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹெட்பேண்ட் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு ஃப்ராக் டைப் ட்ரெஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அதுக்கு காம்பினேஷன் பிங்க் பேண்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.